எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிறது மார்க் டெஸ்ட்டு, ஸ்டோரேஜ் அண்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. அதில் ஒன்லி மார்க் டெஸ்ட் மாத்திரம் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். இன் டேலி பிரைம் குடோன் மாஸ்டர் ஆர் ப்ரொவைடட் வித் த ப்ரொவிஷன் டு என்டர் த குடோன் அட்ரஸ். ட்ரூவா ஃபால்ஸா? ஆன்சர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தரும் போட்டி போட்டுன்னு சொல்லுங்கள். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஷோமோரில் குடோனில் கிரியேட் குடோன் போகிறேன். இங்கே வந்து டி நகர் அப்படின்னு நான் ஒரு குடோன் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு அட்ரஸ் இல்லை. டேலி பிரைம் குடோன் மாஸ்டர் ஆர் ப்ரொவைடட் வித் த ப்ரொவிஷன் டு என்டர் த குடோன் அட்ரஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் அட்ரஸஸ் ஃபார் குடோன், அலோவ் ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல், என்டர் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு. அட்ரஸ் என்ட்ரி பண்ண முடியுதா இல்லையா? இந்த மாதிரி ஓகேவா? அலோவ் ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல், அவர் ஸ்டாக் வித் தேர்ட் பார்ட்டி ஸ்டாக் வித் அஸ். இந்த மாதிரி நம்ம போட முடியும். ஸோ அட்ரஸ் என்ட்ரி பண்ண முடியும். அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன். எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. In Tally Prime, you can record advance payment by selecting method of adjustment as on account. அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட்டை ஆன் அக்கௌண்ட்டாக நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். In Tally Prime, if the sales voucher are recorded with new reference, then it is not required to track the same bill in the receipt voucher. சேல்ஸ் வவுச்சரில் நீ நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு பண்ணிட்டேன்னா ரெசிப்ட் வவுச்சரில் நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டாம். இன் டேலி பிரைம் ஃபார் எ நியூ சேல்ஸ் இன்வாய்ஸ் எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இஸ் செலக்டட் டு கிவ் த டிரான்சாக்ஷன் எ ரெஃபரன்ஸ் நம்பர். இன் டேலி பிரைம் ஃபார் எ நியூ சேல்ஸ் இன்வாய்ஸ், ஒரு நியூ சேல்ஸ் இன்வாய்ஸில் எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இஸ் செலக்டட் டு கிவ் த டிரான்சாக்ஷன் எ ரெஃபரன்ஸ் நம்பர். In Tally Prime for a single credit sales entry, we can receive the payment from sundry debtor in multiple installment using bill-wise feature. ஒரே சேல்ஸ் என்ட்ரிக்கு 4-5 முறை ரசீது வாங்க முடியுமே. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன். எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். In Tally Prime, you can record advance payment by selecting the method of adjustment as on account. அட்வான்ஸ் பேமெண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. In Tally Prime, if the sales voucher are recorded with new reference, then it is not required to record the same bill in the receipt voucher. அதுவும் தப்பு. ஒன்னொன்றுக்கும் நான் வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் அது புரியும். கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்னொன்றுக்கும் எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் புரியும். முதல் கொஸ்டின் பாருங்க. In Tally Prime, you can record the advance payment by selecting the method of adjustment as an account. Accounting voucher V, receipt, bank. குப்புசாமின்னு ஒருத்தன் அட்வான்ஸ் தரான். அவன் யார் அப்படின்னா சன்ட்ரி டெட்டர். அவனுக்கு பில் வைஸ் மெயின்டைன் பண்ணணுமா? எஸ், 30 days கிரெடிட். இப்போ தான் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். 10,000. இதை வந்து நம்ம என்னென்ன மெத்தடில் இவன் கொடுக்கறது அட்வான்ஸு அப்படின்னு நம்ம என்ட்ரி பண்ண முடியும். ஓகேவா? கொஸ்டின் என்னென்னா, யூ கேன் ரெக்கார்டு அட்வான்ஸ் பேமெண்ட் பை செலக்டிங் த மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஸ் ஆன் அக்கௌண்ட். அட்வான்ஸ் பேமெண்ட்டை போய் ஆன் அக்கௌண்ட்டுன்னு வைக்கலாமா அப்படின்னா வைக்க முடியாது. ஓகேவா? அட்வான்ஸ் பேமெண்ட்டை அட்வான்ஸாக வைக்கணும். இதுக்கு கரெக்டான கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் கன்ஃபார்மாக. கரெக்டான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 2க்கு டி. 2க்கு கரெக்டான ஆன்சர் 2க்கு டி தான் ரைட்டான ஆன்சர். அப்போ இது ஒன்று தான் ரைட்டான ஆன்சர். இதுதான் ரைட்டான ஆன்சர். பட் ஒன்றொன்னையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இது வந்து ராங்கு.
In tally prime, if the sales voucher are recorded with new reference, then it is not required to track the same bill in the receipt voucher. Receipt voucher நீங்கள் வந்து டேலியில் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் F8ல் லோக்கல் சேல்ஸில் அதே குப்புசாமிக்கு ஒரு சேல்ஸ் பில் போடுறோம். குப்புசாமிக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சேல்ஸ் பில் போடுறேன். ரெஃபரன்ஸ் நம்பர் 624ன்னு இருக்குது. ஐட்டம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறேன், சேஃப்டி பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 சேஃப்டி பின், ஒரு பாக்ஸ் 100 ரூபா, 1 லட்ச ரூபா போட்டு இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ரசிப்ட் என்ட்ரி போட போகிறேன். சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. இதுக்கு ரசிப்ட் என்ட்ரி அடுத்த நாள் காசு வருது. யார்கிட்டேருந்து வருது? இதே குப்புசாமிகிட்டேருந்து வருது. கொடக் மஹிந்திரா பேங்க்கு குப்புசாமிகிட்டேருந்து. எவ்வளோ தரணும் குப்புசாமி? 1 lakh. ஒரு 50,000 தரான்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி தரும்போது இந்த மாதிரி பில்லை செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. செலக்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஒன்று அட்வான்ஸுன்னோ, இல்லை எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னோ, இல்லை நியூ ரெஃபரன்ஸ்னோ, இல்லை ஆன் அக்கௌண்ட்னோ, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏதாவது ஒன்று நீ செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் யூ எனேபிள்டு த பில் வைஸ் டீடைல் ஃபார் ஸ்பெசிஃபிக் லெட்ஜர். ஜென்ரலாக F11ல் எனேபிள் பண்ணிவிட்டு லெட்ஜரில் F11 பில் வைஸ் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா ஓகே. பர்டிகுலராக ஒரு டெட்டார் லெட்ஜருக்கோ அல்லது ஒரு கிரெடிட்டார் லெட்ஜருக்கோ அல்லது எந்த ஒரு லெட்ஜருக்குமோ நீ பில் வைஸ் டீட்டெயில்னு ஒன்று எனேபிள் பண்ணிட்ட அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடும்போது நீ ஒன்று உண்டு இல்லை ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அட்வான்ஸு, ஆன் அக்கௌண்ட், நியூ ரெஃபரன்ஸ் ஏதோ ஒன்று நீ கொடுத்து தான் ஆகணும். ஸோ ரெண்டாவது ரூல்ட் அவுட். மூணாவது பாருங்கள். இன் டேலி பிரைம் ஃபார் எ நியூ சேல்ஸ் இன்வாய்ஸ் எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இஸ் செலக்டட் டு கிவ் த டிரான்சாக்ஷன் எ ரெஃபரன்ஸ் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சேல்ஸ் இன்வாய்ஸில் வந்து எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது, செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொஸ்டின் என்ன? எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்டட் டு கிவ் த டிரான்சாக்ஷன் எ ரெஃபரன்ஸ் நம்பர். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணால் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஆகும். நீ புதுசாக ஒரு நம்பர் கிரியேட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். In tally prime for a single credit sales entry, we can receive the payment from sundry debtors in multiple statement using with the same method. இப்போ வந்து பாருங்கள், இங்கே நான் வந்து இந்த நியூ ரெஃபரன்ஸில் போடுறேன். நியூ ரெஃபரன்ஸில் 624 இது ரசிப்ட் என்ட்ரி. இப்போ பாருங்கள், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் குப்புசாமி. குப்புசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 22ஆம் தேதி. இதே வந்து நீங்கள் 4 என்ட்ரி போடலாம், 5 என்ட்ரி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24ஆம் தேதி கொடக் மஹிந்திரா பேங்க்லேருந்து குப்புசாமி 10,000 ரூபா தராரு. எகைன்ஸ்ட் எந்த பில்லு? இந்த பில்லு. அப்போ இந்த பில்லுக்கு இன்னும் 90,000 தரணும். 25ஆம் தேதி அதே கொடக் மஹிந்திரா பேங்க் வழியாக செக்கு தராரு குப்புசாமி. எவ்வளவு அப்படின்னா 30,000 தராரு. அப்போ எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அந்த பில்லு இன்னும் 60,000 தரணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி பாசிபிள் ஃபார் ஒன் சேல்ஸ் என்ட்ரி. ஒரு சேல்ஸ் என்ட்ரிக்கு இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி பாஸ் பண்ண முடியும். கிளியரா? ஸோ இதான் ரைட் ஆன்சர். சப்ளை செயின் இஸ் த ப்ராசஸ் ஆர் ஏ நெட்வொர்க். Supply chain is the process or a network between the company and supplier. ஓகேவா? கம்பெனி அண்டு சப்ளையர், இதுதான் வந்து சப்ளை செயினுக்கான லிங்க். சப்ளை செயின்கிறது எங்கே இருக்கும்? முதல்ல கம்பெனிக்கு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம். எகைன்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம மெட்டீரியல் டெலிவரி பண்ணுவோம். மெட்டீரியல் டெலிவரி பண்ணும்போது நாம் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு ரிஜெக்ஷன் அவுட்டு. மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட்டு சீக்வல் டு அவனுடைய பர்ச்சேஸ். நாம் அதுக்கப்புறமும் ரிட்டர்ன் பண்ணினா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணால் அதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சீக்வல் டு பேபிள். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டருக்கு பேர் என்ன அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேர். பர்ச்சேஸ் ஆர்டர் எகைன்ஸ்ட் மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டு, மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டுக்கு எகைன்ஸ்ட் ரிஜெக்ஷன் அவுட்டு, மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் ஈக்குவல் டு பர்ச்சேஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இது யாருக்கு இடையில நடக்குதுன்னா கம்பெனி அண்ட் சப்ளையருக்கு இடையில நடக்குது. பில் வைஸ் டீடைல் ஆர் ஸ்பெசிஃபைட் while creating vouchers to allocate payment or receipt to the invoices. இது வந்து பில் வைஸ் டீடைல்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா once you are entering the purchase invoice or sales invoice,
the reference number will generate. Why the reference number is generating அப்படின்னா to track the payment received or paid. Suppose if you are making any purchases similar amount, same amount அப்படி இருக்குனாக்க you will get confusion. You may get confusion which amount we have paid, which invoice we have paid, which invoices we have not paid. That kind of confusion will arise. Suppose if you enable the bill wise detail, and whenever you are making payment, if you select the bill wise reference, you will not get any confuse. So bill wise detail is bill wise detail are specified while creating vouchers. For that reason only, whenever you are entering the purchase invoice or sales invoice, bill wise reference is created. Why bill wise reference created? To track the amount paid or received details against your purchase and sales. The stock that is not sold and lying in your godown for a long time is called safety stock, stock keeping unit, rack, dead stock. One example I want to tell you for your memory. What are the stocks are available அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ. You have to know what is the meaning of each and every stock. Safety stock. Safety stock means under an emergency situation, suppose if the stock is not available for production or sale, you can use the safety stock. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அங்கங்கே குடோன் வச்சுருப்பாங்க. இப்போ சேட்பட்டில் கூட ஒரு குடோன் இருக்குது. அந்த குடோனில் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர் ஹவுஸ் இருக்குது. அந்த சென்ட்ரல் வேர் ஹவுஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், அரிசியை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கோம் பாதுகாப்பாக. ஒரு 3 மாதத்துக்கு தேவையான அரிசியை அங்கே வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கு. எல்லாத்துக்குமே குடோன் இருக்குது. இப்போ டாஸ்மார்க் சரக்குக்கு எடுத்துக்கோ, சரக்கு வந்து டைரெக்டாக டாஸ்மார்க் கடைக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ண அலோவ் பண்ணாது. அதாவது கம்பெனிகள் என்ன பண்ணணும், லிக்கர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிகள் சரக்கை டாஸ்மார்க் அனுப்பியிருக்கணும். டாஸ்மார்க்கு குடோன் தனியாக இருக்கும். அந்த குடோன்லேருந்து தான் எல்லா ஸ்டாக்கும் போகணுமே ஒழிய கரெக்டாக கடல்லேருந்து போகக்கூடாது. இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. சேஃப்டி ஸ்டாக் எப்படின்னா, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இஃப் ஸ்டாக் இஸ் நாட் அவைலபிள் பட் மோர் டிமாண்ட் இஸ் தேர் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டாக்கை வெளியில் எடுப்பாங்க. தட் இஸ் கால்டு சேஃப்டி ஸ்டாக். அடுத்தது ஸ்டாக் கீப்பிங் யூனிட். ஸ்டாக் கீப்பிங் யூனிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, டெப்போ. இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுவாங்க, டெப்போன்னு ஒன்று ஊருக்கு வெளியில் கட்டி வச்சுப்பாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து அங்கே ரிமூவ் பண்ணி அங்கே வச்சுருவாங்க. ஏன் டெப்போக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, டெப்போங்கிறது ஒன்லி ஃபார் த பிளேஸ் ஃபார் ஸ்டோரேஜ், வேறஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்கிறது செப்பரேட்டு. அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. அப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் வேறு, மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் வேறு. இப்போ ஒன்றும் இல்லை, சமையல் கட்டு இருக்குது, கல்யாணம் பற்றி நடக்குதுன்னு வச்சுக்கோ. கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் பாருங்கள், சமையல் கட்டு இருக்குது, சமையல் செய்கிற இடம். அதுக்கு சமையல் செய்கிறதுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்னு ஒன்று வச்சுருப்பான். ஏன் சமையல் கட்டிலே வச்சுக்க வேண்டியது எல்லாத்தையும்? எதுக்காக ஸ்டோர் ரூம்னு ஒன்று கட்டி வச்சுருக்கான்? ஏன்னா அப்போ தான் பொருள் பத்திரமா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி அழகாக டெலிவரி ஆகணும் அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணணும்னா நீங்கள் தனியாக டெப்போ தான் வச்சுக்கணும். பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனினா பரவாயில்ல. லார்ஜ் ஆர்கனைசேஷன் வில் மெயின்டைன் த டெப்போ. தட் இஸ் கால்டு ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படிம்பாங்க. எஸ்கேயூ வேர்டை நல்லா தெரிஞ்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ. எஸ்கேயூ, எஸ்கேயூ அப்படின்னா ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டாக் கீப்பிங் யூனிட்டில் தே வில் நாட் மெயின்டைன் ரா மெட்டீரியல், ஒன்லி ஃபினிஷ்டு குட்ஸ் மாத்திரம் தான் இருக்கும். Under the SKU only they maintain the finished goods, they will not maintain the raw material. அடுத்தது ரேக். ரேக்குங்கிறது அடுக்கி வைக்கிற இடம். ரேக்குங்கிறது அடுக்கி வைக்கிற இடம். அடுத்தது டெட் ஸ்டாக். டெட் ஸ்டாக் அப்படின்னா ஐ ஷல் கிவ் ஒன் ஃபைன் எக்ஸாம்பிள் ஃபார் டெட் ஸ்டாக். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெட் ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். மளிகை கடையில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டெட் ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நான் சொன்ன எக்ஸாம்பிளை யாருக்கு தெரியும்? மளிகை கடையில் போய்ட்டு இது இருந்தால் தான் மளிகை கடை, இல்லைன்னா மளிகை கடை கிடையாது. ஓகேவா?
அது இருந்தால் தான் மளிகை கடை. அது என்னென்னா ஆல்பகடா பழம். நோட் பண்ணிக்கோ, ஆல்பகடான்னு ஒரு பழம் இருக்குது. அது பழம் காட்டுறேன் பாருங்க. ஆல்பகடா பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும் இமேஜ். ஆல்பகடா பழம். இந்த ஆல்பகடா பழம் இல்லைன்னா அது மளிகை கிடையாது கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா காசு எடுத்துக்கோ, அப்பாட்டேருந்து வாங்கிக்கோ. மிட்டாய் வாங்கிறதுக்கு பதிலாக நேராக மளிகை கடைக்கு போங்க. மளிகை கடையில் போய்ட்டு ஐயா ஆல்பகடா பழம் இருக்கான்னு கேளுங்க. அந்த ஆல்பகடா பழம் அந்த மளிகை கடையில் இருந்தால் அதுக்கு பேர் மளிகை கடைன்னு பேர், இல்லைனா இல்லைன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் ஃபார் டெட் ஸ்டாக்கு மளிகை கடையில் ஆல்பகடா. இந்த ஆல்பகடா பழம் எப்பயுமே ஓடாது. பட் அந்த ஆல்பகடா பழம் இல்லைன்னா அது மளிகை கடையே கிடையாது. எந்த ஒரு கடையில் ஆல்பகடா பழம் இல்லையோ அது மளிகை கடை கிடையாது. பட் ஆல்பகடாங்கிறது ஒரு டெட் ஸ்டாக் எக்ஸாம்பிள். அப்புறம் ஏன் சார் அது இருக்குது? ஆல்பகடா பழம் எதுக்காக? இப்போ நான் சாப்பிட்றேன், நெஞ்சு கறிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது. பட் எனக்கு மெடிசின் அலர்ஜி, மாத்திரை சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்பகடா பழம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த வாய் கசப்பு போயிடும். எனக்கு ஜுரம் அடிக்குது சார், சாப்பிடவே பிடிக்கல, வாய் கசப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஆல்பகடா பழம் 2 வாங்கி சாப்பிடு, சரியா போய்டும். ஓகேவா? ஸோ ஆல்பகடா பழம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி வித்தியாசமான லைட்டாக புளிப்பு. இந்த புளியை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி லைட் புளிப்பு இருக்கும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் விடவே மாட்டேங்க எங்கே போனாலும் ஆல்பகடா பழத்தை. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஆல்பகடா பழம் எதுக்கு? டெட் ஸ்டாக். கொஸ்டினுக்கு வருவோம். The stock that is not sold and lying in the godown for a long time is called என்ன? Dead stock. ஆறாவது கொஸ்டின் பாருங்க. Bills payable report will display the details of credit purchases whose payments are pending along with the dash and dash detail. Bills payable report முதல்ல அதுக்கு வந்துருவோம். Gateway of Tally, அதில் display statement of accounts outstanding, அதில் payable, பேயபிளில் பில்ஸ் பேயபிள் ரிப்போர்ட், இதில் டியூ ஆன் அண்ட் ஓவர் டியூ பை டேஸ். இங்கே பாருங்கள் என்ன வேர்டு? டியூ ஆன் அண்ட் ஓவர் டியூ பை டேஸ். என்ன ரைட் ஆன்சர் புரியுதா? டியூ ஆன் என்னைக்கு தரணும், எவ்வளோ நாளாக அதிகமாக போயிடுச்சு. ஓவர் டியூ பை டியூ டேட்லேருந்து என்னைக்கு டியூ டேட்டு, டியூ டேட் என்னைக்கு 8/10 நம்ம 8/9 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 8/10 டியூ கடந்து எவ்வளோ நாள் ஆகுது? 899 நாள் ஆகுது, இன்னும் பேமெண்ட்டே பண்ணலை. டெல்டா கார்பரேஷன் பாட்டிச்சு. ஓகேவா? ஏஜிங் பை பில் டேட் கன்சிடர்ஸ் த டேஷ் டேட் ஃபார் டிஸ்பிளேயிங் த டீடைல்ஸ் இன் பில்ஸ் ரிசீவபிள் ரிப்போர்ட். இப்போ ஏஜிங் பை பில் டேட் அது எப்படி போகணும் அப்படின்னா, இங்கே எப்படி போகணும்? ஏஜிங் பை பில் டேட் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், அதில் குரூப்பில் சன்ட்ரி டேட்டா செலக்ட் பண்ணிக்கோ. சன்ட்ரி டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு லெட்ஜர் வைஸ் பில் வைஸ் போயிடுங்க. இங்கே போய்ட்டு ஏஜிங் மெத்தட் போங்க. இங்கே போய்ட்டு ஏஜிங் பை பில் டேட்டு செலக்ட் பண்ணால் 30 நாள் 60 நாள் போதும். 30 நாளைக்குள்ளது எவ்வளவு? 30 நாள் 60 நாள். இப்போ கொஸ்டின் படிங்க. Aging by bill date, consider the dash date for displaying the details in the bills receivable report. இந்த bills receivable reportல எந்த டேட்டா அதை எடுத்துட்டு இங்கே வந்து டியூ ஆன் கொடுத்துருக்கு, இதை வந்து இங்கே வந்து கொடுத்துருச்சு. எந்த டேட்டா எடுத்துட்டுருக்கு? 13/9, 13/9லேருந்து 13/10 ஒரு மாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் தாண்டின பில் அப்படின்னு எங்கே எடுத்துருக்குன்னா இங்கேருந்து எடுத்துருக்கு. ஓகேவா? இட் கன்சிடர்டு த பில் டேட் டு டிஸ்பிளே. இங்கேருந்து 60 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுங்கள். ஸோ விச் ஒன் இஸ் த ரைட்டு? வவுச்சர் என்ட்ரி டேட். பில் டேட் மீன்ஸ் வவுச்சர் என்ட்ரி டேட். ஹேண்ட்லிங் ஆஃப் குட்ஸ் ரிட்டர்ன் அண்ட் இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் நாட் இன்வால்வ்டு இன் த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஃபால்ஸ். இட் இஸ் இன்க்ளூடட். All the advance received by the company is treated as advance received அப்படின்னா that is liability. We have to repay or we have to make sale. By using which of the following option in batch summary report, the expired batch detail can be enabled in Tally Prime.
இப்போ அஷ்யூம் பண்ணிக்கோ டேலியில் ஒரு பேட்ச் வைஸ் டீட்டெயில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், F9ல் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பிஃபோர் தட் ஐ எனேபிள் த என்ன பண்ணணும், மெயின்டைனிங் பேட்ச் வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணணும். எனேபிள் எஸ், மெயின்டைன் பேட்சஸ் எஸ், எனேபிள் பேட்ச் மெயின்டைன் பேட்ச் எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் பர்ச்சேசிங் லோக்கல் இன்வாய்ஸ். ஒரு ஐட்டம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், டெல்டா கார்பரேஷன் பாண்டிச்சேரியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன். என்ன ஐட்டம், மெடிசின் மாதிரி ஏதாவது வச்சுப்போம், ஹேர் ஆயில் அப்படி வச்சுக்கலாம். ஹேர் ஆயில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அது வந்து பாக்ஸை நம்பர்ஸில் இருக்கட்டும், பீசஸ். மெயின்டைன் பேட்ச் எஸ், டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபைக் டீட்டெயில்ஸ் இயர் நானாகவே ஒரு ஹெச்எஸ்எல் கோடு கொடுக்குறேன், நானாகவே ஒரு டேக்ஸ் ரேட் கொடுக்குறேன் 12%. குட்ஸ் ட்ராக்கிங் நம்பர் வேண்டாம், நான் வந்து டி நகர் குடோனில் வைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பேட்ச் நம்பர் தரேன் 156 அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு 200 குவான்டிட்டி. 200 குவான்டிட்டி உன்னோட ரேட்டு 200ரூவான்னு வச்சுப்போம். மேனுஃபேக்சரிங் ரேட்டு 1/4/23, எக்ஸ்பைரி டேட்டு 1/4/25. எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம், 25/3/2025. அப்போ 31/3/25ன்னு வச்சுப்போம். 1/2/25 அப்படி வச்சுப்போம். 1/2/25 பர்ச்சேஸ் பண்ணுறது 25/3. ஓகேவா? ஹேர் ஆயில் குடோன் வந்து ஹெட் ஆஃபீஸ் 156, ஒரு 100 குவான்டிட்டி, ஒரு பாட்டிலோட ரேட்டு 200 ரூபா. மேனுஃபேக்சரிங் பண்ணது 1/4/23, எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 1/3/25. பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது 25/3 இருக்கு. 1/3 கொடுத்ததுனால 1/2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ரிலேட்டடாக இருக்கணும், போட்டாச்சு. 100 பாட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? டெல்டா கார்பரேஷன் புதுச்சேரியிலேருந்து பண்ணிட்டோம். இப்போ நாம் 31/3 சேல்ஸ் பில் போடுவோம். 31/3 F8 லோக்கல் சேல் போடுவோம். ஒரு பார்ட்டி அவனுக்கு நம்ம யாராவது ஒரு பார்ட்டி சேல்ஸ் பில் பண்ணுவோம். கொடக் மஹிந்திரா பேங்க் கிடையாது, கேஷு சேல்ஸ் பில். அதே ஹேர் ஆயில் எவ்வளோ பீஸ் காட்டுது, 100 பீஸ் காட்டுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் கிடையாது, குடோன் வந்து டி நகர் குடோனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ நம்பர் அப்படின்னு தான் இருக்குது. நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 பீஸ் இருக்குது, பட் ஸ்டாக் இருக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, சேல் பண்ண முடியல. ஸ்டாக் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியல, சேல் பண்ண முடியல. ஏன் சார் சேல் பண்ண முடியல? ஸ்டாக் இருக்குது, ஆனால் சேல் பண்ண முடியல. எதனால் சேவ் பண்ண முடியல அப்படின்னா, எக்ஸ்பைரி பேட்ச், அதனால சேவ் பண்ண முடியல. ஸோ நீ உன்னுடைய ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி பேட்சாக இருந்துச்சுன்னா, உன்னுடைய ப்ராடக்ட் எக்ஸ்பைரி பேட்சாக இருந்தது அப்படின்னா உன்னால் சேல் பண்ண முடியாது. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பைரியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுதா, அது ஒரு செக்கிங் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் V போடுவோம், F9 பர்ச்சேஸு, அதே ஜிஎஸ்டி இன்டர்சைட் பர்ச்சேஸு, அதே பார்ட்டி, இன்வாய்ஸ் நம்பர் 45 போட்டு டெல்டா கார்பரேஷன் புதுச்சேரி, அதே ஹேர் ஆயில் போடுவோம், நாட் அப்ளிகபிள். குடோன் வந்து டி நகர் குடோனு. இங்கே பேட்ச் நம்பர் என்ன, பேட்ச் நம்பர் கொடுத்தோம் நம்ம, பேட்ச் நம்பர் 156. ஓகேவா? அதே 100 குவான்டிட்டி 1/4/23, 31/3/25ங்கிறதுனால எக்ஸ்பைரி 1/2/25 போடுறோம். எக்ஸ்பைரி டேட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ண முடியுது, பர்ச்சேஸ் என்ட்ரி போட முடியுது. எக்ஸ்பைரி டேட்டு யூ கேன் ஏபிள் டு பாஸ் த பர்ச்சேஸ் என்ட்ரி, பட்
உன்னால் சேல் என்ட்ரி போட முடியுதா அப்படின்னா சேல் என்ட்ரி போட முடியல. F8ல் போயிட்டு இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் வந்து 2 இருக்குது. டிஸ்பிளே ஒரு ஸ்டாக்கு குவரி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் இன்வென்ட்ரி புக்ஸ்லேருந்து பார்க்கலாம். டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸு, ஸ்டாக் ஐட்டம், ஹேர் ஆயில். மொத்தம் நம்மள்ட்ட எவ்வளோ பீஸ் இருக்குது? இப்போது 200 பீஸ் இருக்குது. முதல்ல 100, 200. பேட்ச் வைஸ் சம்மரி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி, ஆல்ட் ஜியில் பேட்ச் வைஸ் சம்மரி. பேட்ச் வவுச்சர்ஸ் அப்படின்னா ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வவுச்சர்ஸ் மொத்தம் 2 இருக்குது. பேட்ச் சம்மரி பார்க்கணுன்னா ஆல்ட் ஜி, பேட்ச் சம்மரி, ஹேர் ஆயில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் ஜி, ஐட்டம் பேட்ச் சம்மரி. ஐட்டம் பேட்ச் சம்மரியில் பேட்ச் நம்பர் 156ல் உங்களுக்கு இங்கே இருக்குது. பட் இது ஸ்டாக்கு காமிச்சா கூட உன்னால் சேல் பண்ண முடியல. F8ல் போய்ட்டு உன்னால் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், கேஷுக்கு சேல் பண்ண முடியல. ஏன் முடியல? அந்த ஹேர் ஆயில் வந்து 200 பீஸ் ஸ்டாக் இருந்தால் கூட உன்னால் சேல் பண்ண முடியாத காரணம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை சேல் பண்ணலான்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணணும்? F12ல் போயிட்டு யூஸ் எக்ஸ்பைரி பேட்ச் ஃபார் ஸ்டாக் ஐட்டம், இதை போய் நீ எஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. இப்போ போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் 156 பேட்சில் 200 இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட்டை பில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யூஸ் எக்ஸ்பைரி டேட், அதை வந்து எனபிள் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அவ்வளோதான் சாராம்சம். By using which of the following option in the batch summary report, the expiry batch detail can be enabled in Tally Prime. கொஸ்டின் வந்து என்னென்னா, by using which of the following option in the batch summary report, the expired batch detail can be enabled. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பைரி பேட்ச் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். முதல்ல பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்டுக்கு போயிடுவோம். எங்கே இருக்குது? டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸு, அதில் பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்ஸ்னு தனியாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். பேட்ச்சு, ஹேர் ஆயில், இதில் எக்ஸ்பைரி பேட்ச் வேணும்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் வேல்யூ, ஆல் வவுச்சர், டைப் ஆஃப் வவுச்சரில் இன்வெர்ட் அவுட்வர்ட், இது இல்லை. குடோன் டைப்பு, அவர் ஸ்டாக் வித் தேர்ட் பார்ட்டி இல்லை, கண்ட்ரோல் பி கிடையாது. அடுத்தது எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பேட்ச்சு, எக்ஸ்பயர்ட் பேட்ச், இதில் எதெல்லாம் எக்ஸ்பயர்ட் பேட்ச்னு இங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னா ஆல்ட் ஜே எக்ஸப்ஷன். இப்போ கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஹெச், F12 கான்ஃபிகரேஷன், F11 கிடையாது, F12ல் பார்ப்போம். இதே இன்ஃபர்மேஷன் F12ல் போனீங்கன்னா ஷோ ஓப்பனிங் பேலன்ஸு, பேட்ச் ரிப்போர்ட்டில் போகும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. கொஸ்டின் வந்து என்னன்னா பேட்ச் சம்மரி ரிப்போர்ட், ஆல்ட் ஜி, பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்டு. அதில் வந்து எக்ஸ்பைரி பேட்ச் வேணும்னா இதில் வந்து F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு F12ல் ஏதாவது இருக்கா அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஷோ மேனுஃபேக்சரிங் டேட்டு எஸ்ஸு, ஷோ எக்ஸ்பைரி டேட்டு எஸ்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது பேட்ச் சம்மரி. ஸோ எங்கே இருக்குன்னா F12 கான்ஃபிகரேஷன், அதான் ரைட்டான ஆன்சர் F12. ஒன்ஸ் த கிரெடிட் லிமிட் இஸ் டிஃபைன்ட், த சேம் கேனாட் பி ஆல்டர்ட் இன் சேஞ்ச் இன் டேலி. இது வந்து டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின்? ஃபால்ஸ். நீ கிரெடிட் லிமிட் செட் பண்ணால் கூட யூ கேன் சேஞ்ச். Once after recording the purchase and sales transaction using batches, how to view the batch summary report in Tally Prime? Batch summary report எப்படி பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலிலேருந்து எப்படி பார்க்கணும்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி, அதில் பேட்ச் சம்மரி. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி பேட்ச் சம்மரி. பேட்ச் சம்மரியை செலக்ட் பண்ணி தான் ஐட்டத்தை செலக்ட் பண்ணணும். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி கோ டு செலக்ட் ஐட்டம் கிடையாது. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி டைப் பேட்ச் சம்மரி, கிளிக் ஜோ, அதுக்கப்புறம் செலக்ட் ஐட்டம். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஜி கோ டு டைப் பேட்ச் சம்மரி, செலக்ட் ஸ்டாக் ஐட்டம்.
ஆல்ட் ஜி போயிட்டு கேட்வே ஆஃப் டாலிலேருந்து இது கிடையாது. கேட்வே ஆஃப் டாலி ஆல்ட் ஜி கோ டு அதில் போயிட்டு பேட்ச் சம்மரின்னு செலக்ட் பண்ணி இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி ஆல்ட் ஜி, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி ஆல்ட் ஜி டைப்பு பேட்ச் சம்மரி. அதில் போய்ட்டு என்ன பண்ணணும்? பேட்ச் சம்மரின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணி செலக்ட் ஐட்டம். இப்போ ஐட்டமை செலக்ட் பண்ணால் அது பேட்ச் சம்மரி வரும். இதில் எக்ஸ்பைரி வேணும்னா என்ன பண்ணணும்? F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ மேனுஃபேக்சரிங் டேட் எஸ், ஷோ எக்ஸ்பைரி டேட்டு, ஷோ நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் எக்ஸ்பைரி எஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் ஆஃப் டேஸ் டில்ஸ் எக்ஸ்பைரி. இந்த ரிப்போர்ட்டு 31/3 பார்த்துருக்கு. இது ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதனால் தெரியல. சப்போஸ் இந்த ரிப்போர்ட்டை நம்ம 1/2/25 வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோ, இன்னும் 28 நாள் இருக்குது எக்ஸ்பைரி ஆக அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இதே ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 31/12/24 பார்க்குறீங்க, எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை இங்கே, ஏன்னா பர்ச்சேஸே பண்ணல, அதனால் காட்டல. வெரி எக்ஸலண்ட் ரிப்போர்ட். இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் நான் டீட்டெயிலாக 4 கொஸ்டின் எடுத்து வச்சா கூட இதை படித்து பார்த்துட்டு எப்படி பார்க்கணும். உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கண்ணை மூடின்னு படிக்கக்கூடாது, இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கணுங்கிறது தான் இந்த செஷனே. In tally prime we cannot alter the credit limit for the sundry debtor. இது வந்து false. We can alter once after enabling maintain in batches in the stock item creation screen. Which of the following option appear by default in tally prime? எதுன்னு வரும் உனக்குன்னா ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட். டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் வரும். எந்த ஐட்டம் எடுத்துனாலும் சரி, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலியில் போய்ட்டு ஆல்டரில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டமில் ஏதோ ஒரு ஸ்டாக் ஐட்டம் எடுங்க, மெயின்டைன் பேட்ச் மெயின்டைன் பண்ணட்டுமா, எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த கேள்வி மேனுஃபேக்சரிங் டேட்டையும் எக்ஸ்பைரி டேட்டையும் ட்ராக் பண்ணட்டுமான்னு கேட்கும். இதை நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஆணியே முழுங்க விடாது, போடான்றோம். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் எனேபிளிங் மெயின்டைன் பேட்ச் இன் ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோ, ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது மெயின்டைன் பேட்ச் எஸ் கொடுத்தா தான் ட்ராக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்டு ட்ராக்கு எக்ஸ்பைரி டேட்டு வரும். நீ மெயின்டைன் பேட்ச் நோ கொடுத்துட்டேன்னா எக்ஸ்பைரி டேட்டு வராது. இன் டாலி பிரைம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் மாஸ்டர் கிரெடிட் லிமிட் ஆப்ஷன் டு என்டர் த கிரெடிட் லிமிட் ஃபார் மல்டிபிள் பார்ட்டிஸ் இன் ஒன் ஷாட் அப்பியர் அண்டர் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெட்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரி மாஸ்டர், ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில், அக்கௌண்டிங் மாஸ்டர். எங்கே இருக்குது அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்குது. அட் ஒன் ஷாட்டில் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் கிரெடிட் லிமிட்டு ஷோ மோர் போகிறோம். ஷோ மோரில் கிரெடிட் லிமிட் இருக்குது. கிரெடிட் லிமிட்டில் செலக்ட் பண்ணி சன்ட்ரி டெட்டார் அட் ஒன் ஷாட் யூ கேன் எக்ஸ்பிளைன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரி மாஸ்டர், ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர், அக்கௌண்டிங் மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு அக்கௌண்டிங் மாஸ்டர்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். 15க்கு சரியான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு டி. இங்கே என்ன கரெக்டான கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்கிறது பார்க்கலாம். எஸ், நான் சொன்னது தான் ரைட்டு. அக்கௌண்டிங் மாஸ்டரில் தான் இருக்குது, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிடையாது. இன் டாலி பிரைம் பில்ஸ் பேயபிள் ரிப்போர்ட் வில் டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் டேஷ் ஹூஸ் பேமெண்ட்ஸ் ஆர் பெண்டிங். பில்ஸ் பேபிள் அப்படின்னாலே அது கிரெடிட் பர்ச்சேஸ். இட் இஸ் ரிலேட்டட் வித் கிரெடிட் பர்ச்சேஸ். இன் டாலி பிரைம் த லெட்ஜர் அண்ட் குரூப் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் கேன் பி வியூடு ஃப்ரம் கோ டு ஸ்விட்ச் டு மெனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ட்ரூ, கோ டு ஸ்விட்ச் டு கிடைக்கும். கேட்வே ஆஃப் டாலிலேருந்து ஆல்ட் ஜி, அதில் லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் யாருடைய லெட்ஜர் கிடைக்கும். ஓகேவா? கிடைக்கும். Mittal Enterprises has set the credit limit of rupees 3 lakh to Swayam Trader and recorded the given transaction on 5th March 21. Mittal expenses sold the stock item on credit for 2,42,000 to Swayam Traders with an agreement of 10 credit days. What is the pending eligible amount credit limit? ஆக்சுவலாக 3 லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் ஆல்ரெடி அவன் 2.42 யூஸ் பண்ணிட்டான். இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 58 இருக்குது. Non-perishable goods are those goods which have shelf life after which the goods will not be in a usable state. அதாவது நான் பெரிஷபிள் குட்ஸ். பெரிஷபிள் குட்ஸ்னால் அழுகும் பொருள்.
நான் பெரிஷபிள் குட்ஸ்னால் அழுகாத பொருள். அழுகாத பொருட்கள் ஆர் குட்ஸ் விச் ஹேவ் ஷெல்ஃப் லைஃப், அதுக்கு லைஃப் உண்டு. அண்ட் ஆஃப்டர் விச் த குட்ஸ் வில் நாட் பி இன் எ யூசபிள் ஸ்டேட். ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர் நினைக்கிறேன். 19க்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு 19க்கு என்ன ஆன்சர் பார்ப்போம். 19க்கு பி இஸ் த ஆன்சர். அதில் வில் பி இன் ஏ யூசபிள் ஸ்டேட் அப்படின்னு இருக்கணும், வில் நாட் பீன் இருக்கு. ஸோ அதனால் ஃபால்ஸ். ஒன்ஸ் த கிரெடிட் லிமிட் இஸ் டிஃபைன்டு த சேம் கேன் பி ஆல்டர்டு இன் சேஞ்ச் இன் ஆர் சேஞ்ச் இன் டாலி பிரைம். முடியும் முடியும். எவ்வளோ நேரம் இருக்குது? 54 நிமிஷம் இருக்குது. இன்னொரு 5 கொஸ்டின் பார்த்துட்டு முடிச்சிடுவோம். பில் வைஸ் டீடைல் ஆர் ஸ்பெசிஃபைடு while creating vouchers to allocate payment or receipt to the invoices. Bill wise details are specified while creating vouchers to allocate payment. True. The undervaluation of stock item will deflate the profit. Inflate na false, deflate na true. இதுக்கு ஆன்சர் பாருங்க. 22க்கு என்ன கொடுக்குதுன்ட்டு. A. So right only. To maintain bill wise detail in the company, enable bill wise entry option must be enabled. In bill wise detail maintain பண்ணனும் அப்படின்னா sundry debtor ledger alteration screen, enable bill wise detail entry option must be enabled. To maintain bill wise detail in company, கம்பெனியில் பண்ணணும்னா enable bill wise entry option. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபியூச்சர் ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீனில் போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும். Transfer analysis report provides the details of dash from one location to another location. Goods stock transferred. Dash helps in analysis the running cost and profitability. Dash helps in analysis this running cost and profitability of the detail. அநேகமாக ட்ராக்கிங் ஐட்டம் காஸ்ட்னு நினைக்கிறேன். 25க்கான ஆன்சர் என்னங்கிறது பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். 25க்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நன்றி மக்களே. நாம் இது வரைக்கும் ஒரு 25 கொஸ்டின்ஸு பார்த்துருக்கோம். ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூடியூப்பில் வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க லைவாக பாருங்கள், இல்லைனாலும் பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் எம்சிக்யூ அட்டன் பண்ணிவிட்டு இன்றைக்கி அட்லீஸ்ட் 5 டெஸ்ட் வரைக்கும், இன்றைக்கி நான் இது வரைக்கும் நடத்திக்கணும், அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம மெயின் எக்ஸாமுக்கு உங்களை அலோவ் பண்ண முடியும். நான் இப்பயே சொல்லிட்டேன், மேடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன்.